بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரம் நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே பாவமூழ்ச்சியும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில காரணிகளையும் சுருக்கமாக பார்ப்பது சிறந்தது என்று நினைக்கிறேன். நாங்கள் எல்லோருமே திருந்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் வாழுகிறோம். எல்லோருக்குமே இஸ்திக்ஃபார் என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது. இஸ்திக்ஃபாரிலிருந்து தேவையற்ற மனிதன் என்று சொல்லி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய சூழல்களுக்கு ஏற்ப ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் திருத்தம் என்பது தேவை என்பதை உணர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய மாற்றங்கள் எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் வராமல் இருக்கிறது. இஸ்திக்ஃபார் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்திருந்தாலும் பாவமூழ்ச்சியை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்திலே இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் எங்களிடத்திலே இன்னும் வராமல் ஒரு இடைவெளி ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்களுக்கு புத்தி தெரிந்த காலத்திலே இருந்து எத்தனையோ தடவைகள் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்திருப்போம். ஆயிரக்கணக்கான நிமிடங்களில் பாவமூழ்ச்சி பெற வேண்டும் என்று எங்களுடைய மனம் எத்தனையோ தடவைகள் நினைத்திருக்கும். ஆனால் நாங்கள் எப்பொழுது கடைசியாக இஸ்திக்ஃபார் செய்தோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினோம் என்பது எங்களுக்கு மறந்து போயிருக்கிறது. சில நேரம் நேற்றைய தினம் இஸ்திக்ஃபார் செய்திருப்போம், பாவ மன்னிப்பு தேடியிருப்போம். இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நேற்று நாங்கள் பாவமூழ்ச்சியை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தோமா, அல்லாஹ்விடத்தில் பாவமூழ்ச்சிக்காக கெஞ்சினோமா என்று இன்றைக்கு மறந்து போயிருக்கும். சில மணி நேரங்களுக்கு முன்னால் கூட நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி இருப்போம். ஆனால் அது ஒரு சில கணங்களிலே மறந்து போயிருக்கிறது. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொன்றாக கடந்து போய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு திருத்தம் என்பது ஒரு அளவுக்கு திருப்தியாக வருகின்ற அளவுக்கு எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் எங்களை நோக்கி தனிப்பட்ட ரீதியாக கேட்டுக்கொள்கின்ற பொழுது இன்னும் நிறைய தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் எங்களால் உணர முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, பல நேரங்களிலே நாங்களே யோசித்து பார்க்கலாம். எங்களுடைய ஆள் மனதிலே ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, திருப்தி இல்லாத தன்மை நீடித்து கொண்டே இருக்கிறது. மனதின் ஒரு ஓரத்திலே எங்கோ ஒரு மூலையில் நாங்கள் தவறோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் பாவங்கள் எங்களோடு ஒட்டி கொண்டே தான் பயணிக்கிறது. ஏதோ ஒரு வகையில் பாவத்தை செய்து கொண்டு தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், தௌபா செய்பவர்களில் சிறந்தவர்கள், அதாவது தவறு செய்கிறவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், மீண்டும் மீண்டும் தௌபா செய்து தங்களை திருத்தி கொண்டிருப்பவர்கள் தான் மனிதர்களை சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனித இயல்பு என்பது தவறு செய்யக்கூடியது என்றாலும் அதை மீறி நாங்கள் தொடர்ந்தும் தவறு செய்யக்கூடிய நிலைமை எங்களிடத்திலே காணப்படலாம். இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை என்பது பயணித்து கொண்டிருக்கிறது. சில நேரம் பொதுவாக நாங்கள் யோசித்து பார்த்தால் எல்லோரும் எல்லா பாவங்களும் செய்வதும் இல்லை. சிலர் பெரிய பாவங்கள் செய்வார்கள், சிலர் சிறிய பாவங்கள் செய்வார்கள்.
ஆனால் ஏதோ ஒரு பாவத்தை சில நேரம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். வருடக்கணக்கிலே ஒரு சில பாவங்களை தொடர்ச்சியாக செய்வார்கள். அது பெரிய பாவமா சிறிய பாவமா என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் விடுபடாமல் ஒரு பாவத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். என்ன வழி, அந்த பாவத்திலே இருந்து எப்படி வெளியே வருவது என்பது தெரியாமல் தத்தளிக்கின்ற ஒரு நிலைமையும் நமக்கு காணப்படும். சில நேரம் தனிப்பட்ட வகையில் நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்கலாம். நாம் என்ன தவறை தொடர்ந்து பல ஆண்டு காலங்களாக செய்து கொண்டிருக்கிறோம், விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், தத்தளிக்கிறோம் என்பது ஒவ்வொருவருடைய மனச்சாட்சிக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுக்குத்தான் அந்தந்த பாவத்தினுடைய வீரியமும் அந்த பாவத்தினுடைய தன்மையும் தெரியும். ஆனால் பல நேரங்களில் ஒரு சில பாவங்களுக்கு அடிமையாகவே பல ஆண்டு காலங்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியாக நீண்ட காலங்களாக நாங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த பாவத்திலே இருந்து எப்படி நாங்கள் மீழ்ச்சி பெறுவது என்பது சிந்தித்து சிந்தித்து நாங்கள் பல தடவைகள் தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம். சில காலங்களுக்கு தௌபா என்பது மனதை உறுத்தினாலும் ஒரு சில மாதங்களில் மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி நாங்கள் திரும்பவும் அதே வாசலுக்கு போய்விடுவோம். அந்த வாசலை தட்டி விடுவோம். பிறகு கொஞ்ச காலத்திற்கு தட்டிவிட்டு மீண்டும் திரும்ப வருவோம். ஆனால் அது மறந்து போய் மீண்டும் அந்த பாவத்தினுடைய கதவை திறந்து அதற்குள்ளே நுழைந்து வேகமாக அதனுடைய ஆழத்துக்கே போய் அதை அனுபவித்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பாவம் அதிகமாக செய்கின்ற பொழுது ஷைத்தான் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவான். பாவம் செய்கிறாய் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவான். ஒரு பக்கத்தில் தூண்டி கொண்டிருப்பான், பாவத்தை செய். ஷைத்தான் என்பவன் யமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் மானக்காடான விஷயத்தை தூண்டிக்கொண்டே இருப்பான். ஒரு பகுதியில் பாவத்தின் மீது இன்பத்தை தந்து கொண்டே இருப்பான். அதனுடைய ரசனையை மனதுக்குள் விதைத்து கொண்டே இருப்பான். அது இன்பம் போல நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். மனச்சாட்சியை மீறி நாங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருப்போம். இது ஒரு பகுதியால் அவன் செய்து கொண்டிருப்பான். இன்னொரு பகுதியால் என்ன செய்வான் என்றால், அந்த பாவத்தின் மீது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி நாம் ஒரு பெரிய குற்றவாளியை போன்று எங்களுக்கு மனதிலே விதைத்து கொண்டிருப்பான். இதனால் என்ன நடக்கும் என்றால், பாவத்தை விடவும் முடியாது, குற்ற உணர்ச்சியிலிருந்து தவிர்ந்திருக்கவும் முடியாது. குற்றவாளியாகவும் ஆக்கி விடுவான். பாவத்திலிருந்து கலர விடாமலும் பார்த்து கொள்வான். ஆசையையும் காட்டிக்கொண்டே இருப்பான். பாவத்தை விடாமலும் பாதுகாத்து கொண்டிருப்பான். அதே நேரத்தில் விரக்தி உணர்வை தந்து கொண்டே இருப்பான். ஈமானும் எங்களுக்கு கவலை தரும். சில நேரம் நாங்கள் பாவத்தை அதிகமாக செய்கின்ற பொழுது ஈமானினூடாக கவலை வரும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற கவலை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கும். ஈமானால் ஏற்படுகின்ற கவலை என்ன செய்யும் என்றால், அல்லாஹ்வை நோக்கி நகர வைத்து கொண்டிருக்கும். இந்த ரெண்டு கவலைக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான். ஷைத்தானால் ஏற்படுகின்ற கவலையினால் என்ன நடக்கும் என்றால், சில நேரம் தொழப்போவார்கள். தொழப்போகின்ற பொழுது பழைய செய்த ஒரு பாவத்தை நினைவுபடுத்துவான். இவ்வளவு மோசமானவனாக இருந்து கொண்டு தொழுகிறாயா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுவான். காலம் செல்ல செல்ல என்ன மனதில் வரும் என்றால், நம்ம தொழுது என்ன பயன், நாம தானே குற்றவாளியாக போய்விட்டோம், நாம் இபாதத் செய்து என்ன பலன் இருக்கிறது, நாம தானே பல கட்டங்களில் மறைவாகவோ பரகசியமாகவோ இரகசியமாகவோ பல பாவங்களை செய்து விட்டோம் என்கின்ற அந்த விரக்தி உணர்வை ஒரு பக்கத்தால் தூண்டி தூண்டி என்ன செய்வான் என்று சொன்னால், காலப்போக்கில் தொழுகையாளியாகவே இல்லாதவனாக நம்மை மாற்றி விடுவான். அந்த விரக்தியிலேயே பலர் என்ன செய்வார்கள் என்றால், தொழாமல் இருப்பார்கள். சிலரிடத்தில் நாங்கள் போய் கேட்டால், ஏன் தொழுவதில்லை என்று கேட்டால், காரணம் என்ன சொல்வார்கள் என்றால், தொழுதால் ஒழுங்காக தொழ வேண்டும், விட்டு விட்டு தொழுகிற ஒரு விஷயம் என்னிடத்தில் இருக்கிறதுனால நான் தொழாமலேயே இருந்து விடுகிறேன் என்று பலர் சொல்வார்கள். நோன்பு காலங்களில் பலர் நோன்பு பிடிப்பதே கிடையாது. ஏனென்றால் அவங்களுக்கு நோன்பு பிடிப்பதிலே ஒரு விரக்தி இருக்கிறது, ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் அது கடமை என்று. ஆனால் அவர்களாகவே குற்றவாளிகள் என்று ஷைத்தான் உணர்த்தி இருக்கிற காரணத்தினாலே
நோன்பு நோட்பதில் அவர்களுக்கு ஒரு வீரியம் வருவதில்லை, ஆசை வருவதில்லை. இது வளர்ந்து வளர்ந்து என்ன செய்யும் என்று சொன்னால், மார்க்கத்தை விட்டு அது தூரப்படுத்தி கடைசியில் மரணத்தருவாயில் கூட அவனால் மீண்டு வரக்கூடிய நிலைமை இல்லாத நிலைமையில் தான் சக்ராத்துல் ஹாலை அவன் சந்திக்கிறான். அந்த சக்ராத்துல் ஹாலை அவன் சந்தித்து மரணித்தும் போய்விடுகிறான். தௌபா என்கிற அந்த அவகாசமும் அவனுக்கு இல்லாமல் போகிறது. அதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடையாதீங்க என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தௌபா என்பது நாங்கள் செய்தால் அதற்கு ஒரு பலன் வர வேண்டும். நாங்கள் அதிகமான ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய ஹதீதுகள் வந்திருக்கின்றன, அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய ஹதீதுகள். அதே மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே பாவமூழ்ச்சியை பற்றி நமக்கு சொல்லுகிறான். இன்னும் சொல்ல போனால் பாவமூழ்ச்சிக்கான வெகுமானத்தை மட்டுமே சொல்லாமல் பாவமூழ்ச்சிக்கான கதவையும் அல்லாஹு தஆலா திறந்து வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தன் இபாதிஹி, அல்லாஹ் தெளிவாகவே ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் சொல்லுகிறான். அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், அவர்கள் செய்கிற தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இது அல்லாஹுடைய தெளிவான ஒரு பிரகடனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? தௌபா செய்யக்கூடியவர்களை இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களையும் தௌபா செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நேசிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு அடியான் தௌபா செய்வதை பார்த்து அல்லாஹு தஆலா கடுமையாக சந்தோஷப்படுகிறான். எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்றால், பாலைவனத்தில் தன்னுடைய வாகனத்தோடு செல்லக்கூடிய ஒருத்தன் பாலைவனத்திலே செல்லுகிறான். வாகனத்தில் தான் அவனுடைய உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது. கொஞ்சம் அசதியாக இருக்கின்ற பொழுது தூங்கி விடுகிறான். எழுந்து பார்க்கிறான், வாகனமும் கிடையாது, உண்ண உணவும் கிடையாது, குடிப்பதற்கு நீரும் கிடையாது, எல்லாமே வழி தப்பி போய்விடுகிறது. இப்பொழுது உயிர் போகிற நிலைமை மாத்திரம்தான் எஞ்சியிருக்கிற நிலைமையிலே திடீரென்று அவனுடைய வாகனம் வந்து சேர்ந்து விட்டால், அவனுடைய குடிபானங்கள் வந்து சேர்ந்து விட்டால், அவனுடைய உணவு வந்து சேர்ந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதைவிட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? தௌபா செய்யக்கூடியவர்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள். யார் தௌபா செய்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ரப்பனா வசிஅத குல்ல ஷைஇ ரஹ்மத்தன், இறைவா உன்னுடைய அருள் மிக விசாலமானது என்று அப்படியே அந்த துஆவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். மலக்குமார்கள் செய்யக்கூடிய துஆ என்ன துஆ செய்கிறார்கள்? ஃபக்ஃபிர், இறைவா நீ மன்னிப்பை கொடு, ஈமான் உள்ளவர்களுக்கும் தௌபா செய்யக்கூடியவர்களுக்கும் மன்னிப்பை கொடு இறைவா என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ இவ்வளோ பெரிய வெகுமானங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? தௌபா செய்யக்கூடியவர்கள் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்களுக்கான பரிசு சுவர்க்கமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் தௌபா செய்திருந்தால் அல்லாஹு தஆலா அதை நன்மையாக மாற்றுகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் இரவில் இறங்கி வந்து தன்னுடைய கரத்தை அல்லாஹ் விரிக்கிறான். பகல் நேரத்தில் பாவம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இரவிலே உடனடியாக வந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பகல் நேரத்தில் அல்லாஹு தஆலா வருகிறான், அதே போன்று கையை விரிக்கிறான் பாவ மன்னிப்புக்காக வேண்டி. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், கிழக்கிலே இருந்து சூரியன் உதிக்கின்ற காலம் வரைக்கும் தௌபாவுடைய கதவு திறந்திருக்கிறது. அப்போ உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்புக்கான அவகாசத்தை கொடுத்திருந்தும் பாவ மன்னிப்பு இன்னும் ஏன் சரியாக நடைபெறவில்லை? இவ்வளோ பெரிய அவகாசத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருந்தும் இந்த அவகாசம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? அல்லாஹ் இவ்வளோ அவகாசத்தை தந்தும் பாவமூழ்ச்சி பெறுபவர்கள் ஏன் குறைவாகவே இருக்கிறார்கள்? உண்மையான திருப்தியும் அந்த இறைவனை நோக்கி அந்த நகர்வும் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் வந்து தௌபா செய்கிறார் என்று சொன்னால்
சில மாற்றங்கள் அவர்களிடத்தில் வர வேண்டும். பாவத்தை கழுவி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே சரணடையக்கூடிய ஒருவர் இருப்பாரையாக இருந்தால் அவர்களிடத்திலே சில வெளிப்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். அந்த வெளிப்பாடுகள் இருக்கின்ற பொழுதுதான் தௌபா செய்தது ஒர்க் அவுட் ஆகிறது, அது சரியாக வேலை செய்கிறது என்பதற்கான சில அடையாளங்களாக இருக்கும். நாம் தௌபா செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரதிபலிப்புகள் காணப்படும். அந்த பிரதிபலிப்புகள் இருந்தால்தான் நாம் செய்த தௌபா சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அந்த பிரதிபலிப்புகள் இல்லை என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்த தௌபா வீரியம் இல்லாமல் இருக்கிறது, பலம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக 3 முக்கியமான சில அடையாளங்கள் இருக்கின்றன. நாங்கள் இறைவனிடத்திலே முன்வைத்த அந்த பாவ மீழ்ச்சியிலே இருந்து விடுபட்டதற்கான சில அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பிரதிபலிக்கும். அப்படியான நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த நிறைய அடையாளங்களில் மிக முக்கியமாக 3 அடையாளங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் முதலாவது அடையாளம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, தௌபா செய்து விட்டோம் என்றால் மீண்டும் பாவத்தினுடைய ஆசை வரத்தான் செய்யும். ஏனென்றால் மனிதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஒரு மென்மையான உள்ளம்தான் அங்கு இருக்கிறது, ஒரு நெகிழ்வுத்தன்மையான மனநிலை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனிடத்திலே அமைத்து வைத்து படைத்து வைத்திருக்கிறான். அதனால் நாங்கள் தௌபா செய்தாலும் திரும்பவும் பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வரத்தான் செய்யும். தௌபா செய்த பிறகு பாவம் செய்கிற எண்ணமே வராது என்பது கிடையாது. தௌபா செய்து விட்டோமே ஆக இருந்தாலும் பாவத்திற்கான ஆசைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பாவத்தினுடைய அந்த ஆசை வந்தாலும் கொஞ்சம் பயமும் ஒரு பக்கத்தால் எங்களுக்கு வரும். என்ன பயம் வரும்? பாவத்தின் பக்கம் நெருங்குகின்ற பொழுது சில நேரம் வெட்க உணர்வு வர வேண்டும். எப்படி வரும்? பாவம், நாங்கள் தௌபா செய்துவிட்டு பாவத்துக்கான ஒரு சூழ்நிலைக்கு போகிறோம், வெட்க உணர்வு வருகிறதையாக இருந்தால் எங்களுடைய தௌபா ஒரு அளவுக்கு வேலை செய்கிறது, எங்களால் மீள முடியும் என்பது அதனுடைய அர்த்தம். வெட்க உணர்வு எப்படி வரலாம்? மனிதர்கள் பார்த்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்ச உணர்வும் அங்கு ஏற்பட முடியும். அல்லது தனிப்பட்ட வகையில் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு கூச்ச உணர்வு வரும். சில நேரம் பாவத்தை செய்து விடுவான், ஏற்கனவே தௌபா செய்து மீண்டுமே திரும்ப தௌபா செய்த பிறகு பாவம் செய்ய மாட்டான் என்பது அர்த்தம் கிடையாது. பாவத்தை செய்வான். செய்தாலும் என்ன நடக்கும் என்றால் உடனடியாக திரும்ப ஓடி வருகிற ஒரு மனநிலை இருக்கும். பாவத்தை செய்திட்டோமே அப்படிங்கிற ஒரு அவசரமான ஒரு உணர்வு மனதுக்குள் ஏற்பட்டு உடனடியாக பாவத்தை பாதியிலே விட்டு வந்து விடுவான். அல்லது பாவம் செய்த உடனேயே கவலைப்பட்டு இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு என்று தௌபா செய்வான். அப்போ இது மிக முக்கியமான முதலாவது ஒரு பிரதிபலிப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த, எங்கிருந்தாலும் முஆத் அவர்களை நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இது யாருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சஹாபிக்கு சொல்கிறார்கள். மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளியூருக்கு பிரயாணத்துக்கு அனுப்புகின்ற பொழுது சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? பாத்பை ஸய்யிஅத்தல் ஹஸனத, பாவத்தை செய்து விட்டாய் என்றால் உடனடியாக நன்மையை செய்துவிடு. ஏனென்றால் அதுதான் தௌபாவுடைய பிரதிபலிப்பு. மீண்டும் பாவம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டால், ஏதோ ஆசையின் விளைவாக பாவத்துக்குள் போய்விட்டால் உடனடியாக நன்மையை செய். அந்த நன்மையை செய்வதற்கு தூண்டுவது எது என்றால் இறைவன் மீது வரக்கூடிய ஒரு அச்சம்தான். அந்த அச்ச உணர்வு தான் என்ன செய்கிறது என்றால் மீண்டும் பாவம் செய்கின்ற பொழுது உடனடியாக திரும்ப நல்வழிக்கு வந்துவிடு என்று சொல்கிறது. அந்த அச்சம் இல்லை என்றால் மனிதன் மரணிக்கிற வரை பாவம்தான் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவத்தை செய்தால் உடனடியாக நன்மையை செய், தம்ஹுஹா,
பாவம் செய்தாலும் அதை அழிச்சிட்டு உன்னுடைய இயல்பான நிலைமைக்கு நீ வந்து விடலாம், அதை அழித்து விடும், நன்மை பாவத்தை அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அடையாளம். தௌபாவுக்கு பிறகு பாவம் செய்கின்ற பொழுது ஒரு கவலையோ அல்லது அல்லாஹு தாலா உடனடியான தண்டனையை தந்து விடுவானோ அப்படியும் பயம் வரலாம் எங்களுக்கு. அப்படி வந்தால் அது ஈமானுடைய அடையாளம். சில நேரம் மனச்சாட்சியை மீறி பாவம் செய்வோம். செய்கின்ற பொழுது என்ன நிலைமை வரும்? அந்த பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அல்லாஹ் இந்த பாவத்தால் ஒரு முசீபத்தை தந்து விடலாம், தண்டித்து விடலாம். ஆஜிலன் ஆஜிலன், உடனடியாக தண்டிக்கலாம். அல்லது இதே பாவத்தை வைத்து அல்லாஹ் வேறொரு தருணத்தில் பரக்கத்துகள் எல்லாம் சொரிய வேண்டிய ஒரு நிலைமையில், அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்படுகிற நிலைமையில் கைவிட்டு விடலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சோதனை விசித்திரமானது, வித்தியாசமானது. அது தனியான ஒரு தலைப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அப்போ அல்லாஹ் உடனடியாக பிடிக்கலாம் அல்லது தாமதமாக பிடிக்கலாம் என்கிற பயம் நம்முடைய மனதில் பாவம் செய்கின்ற பொழுது வந்தால் தௌபா வேலை செய்கிறது. எங்களுக்குள் இறை அச்சம் இருக்கிறது, நாங்கள் குற்றவாளியாக மரணிக்காமல் தூய்மையானவனாக மரணிக்கலாம் என்பதற்கு இது முதலாவது அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? தௌபா செய்த பிறகு அது எங்களிடத்திலே நல்ல முறையில் பிரதிபலிக்கிறது என்பதற்கான இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், தௌபா செய்ததற்கு பிறகு பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. வருகின்ற பொழுது மனசில் ஒரு எண்ணம் வரும். எப்படி என்றால், அல்லாஹ் எனக்கு எவ்வளோ நியாமத்து செய்திருக்கிறான், அல்லாஹ் செய்த இவ்வளோ நியாமத்துகளையும் வைத்துக்கொண்டு பாவம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தால் அது தௌபாவுக்கான அடையாளம். சில நேரம் அந்த நியாமத்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், பெரிய அளவுக்கு அந்த நியாமத்து இருக்காது. ஆனால் ஒரு மூமின் என்ன செய்வான் என்றால், அவனுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன நியாமத்தை பெருசாகத்தான் நினைப்பான். அவனுக்கு மனிதனுடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரமோ ஒரு நியாமத்தோ கொஞ்சமானதாக இருந்தாலும் அவன் எப்படி நினைப்பான் என்றால், இது அல்லாஹ் எனக்கு தந்த பெரிய ஒரு பொக்கிஷம், இவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த நியாமத்துகள் எல்லாம் இருக்கத்தக்க பாவம் செய்யலாமா, இந்த நியாமத்துகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு சொரிந்திருக்கின்ற பொழுது நான் எப்படி அல்லாஹுக்கு முன்னால் வெட்கம் இல்லாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால், அன்புள்ள சகோதரர்களே, அது தௌபாவுக்கான அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்தில் நாங்கள் யோசித்தால், அமல் கூடுதலாக செய்கின்ற பொழுது, அன்புள்ள சகோதரர்களே, தௌபா என்கிற அந்த நிலைமை வருகின்ற பொழுது மனிதன் என்ன செய்வான் என்றால், அமல்கள் கூடுதலாக செய்வான். கூடுதலாக செய்ய செய்ய அவனுக்கு போதாமல் இருக்கும். இதுவும் தௌபாவுக்குரிய அடையாளம். சில நேரம் தஹஜ்ஜத்தில் எழும்பி தொழுவான், முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் தொழுது கொண்டிருப்பான். ஆனாலும் போதாது, இன்னும் நிறைய அமல் செய்ய வேண்டும், இன்னும் நிறைய தௌபா செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தால், எங்களுடைய அமலில் போதாது என்கிற எண்ணம் வந்தால், இதுவும் தௌபாவுக்குரிய மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பு. இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது என்னவென்றால், ஏனையவர்களுடைய குறைகளை பார்ப்பதை விட நான் என்ன சீர்திருத்தத்தை எனக்குள் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இதுவும் தௌபாவுக்குரிய அடையாளம். இந்த மூன்று அடையாளங்களும் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் செஞ்ச தௌபா எங்களிடத்தில் வேலை செய்கிறது, எங்களுடைய தௌபாவின் மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்பது அதனுடைய மிக முக்கியமான அர்த்தம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் முத்தாய்ப்பாக விளங்கி கொண்டு தௌபாவிலிருந்து எங்களை தடுக்கக்கூடிய ஒரு சில காரணிகளை மாத்திரம் இங்கு சுட்டிக்காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் நிறைய தௌபா செய்கின்ற பொழுது எங்களுடைய நாவு மாத்திரம்தான் உசும்புகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோம். ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் அதில் எத்தனை தடவைகள் அந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நாவு மட்டும் உசும்புகிறதா அல்லது எங்களுடைய எண்ணமும் சேர்ந்து வேலை செய்கிறதா என்பதை நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தம். இஸ்திக்ஃபார் என்பது என்ன? அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தம். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு எதையும் தருவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்?
வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க விரும்பவில்லை. அந்த வமா கான அல்லாஹு முஅذிபஹும் என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே அதுதான். அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க விரும்பவில்லை. நீங்கள் இஸ்திக்பார் செய்ததற்கு அல்லாஹு தஆலா உங்களோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் இது. இன்னொரு ஒப்பந்தத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூஹிலே செய்கிறான். என்ன ஒப்பந்தம்? ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே அதிகம் இஸ்திக்பார் செய்யுங்கள், அவன் மிகவும் பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா. உங்களுக்கு வானத்திலே இருந்த அவன் மழையை அதிகமாக கொட்டுவான். இந்த வசனங்கள் எடுத்தால் அதிகம் என்பதற்கு பஞ்சமே இருக்காது. அடுத்ததை பாருங்கள். வயும்திதுக்கும் பி அம்வாலின். மால் என்கிற ஒருமை வார்த்தையில் அல்லாஹு தஆலா சொல்லாமல் வயும்திதுக்கும் பி அம்வாலின், நிறைய பொருளாதாரத்தை நிறைய சொத்துக்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்து உதவுவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன, நிறைய செல்வங்களை துர்ரியத்தை அல்லாஹு தஆலா தருவான். உரிமையில் பேசவில்லை அல்லாஹு தஆலா. அங்காலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் அன்ஹாரன், அதிகமான ஆறுகளையும், ஜன்னாத்தின், அதிகமான சோலைகளை, அதிகம் அதிகம் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் இஸ்திக்பார் செய்தால் அதிகம் தருவதற்கு அல்லாஹு தஆலா காத்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் பிள்ளை பாக்கியத்தை கூட அல்லாஹு தஆலா தருகிறான். பொருளாதாரம் உங்களுடைய கையில் கிடையாது, பிள்ளை பாக்கியம் உங்களுடைய கையில் கிடையாது, மழை பெய்வது உங்களுடைய கையில் கிடையாது, சோலைகளை உருவாக்குவது உங்களுடைய கையில் கிடையாது, ஆறுகளை ஓடச் செய்வது உங்களுடைய கையில் கிடையாது. இஸ்திக்பார் செய்தால் அதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு சில செகண்ட்களில் முடிகின்ற இந்த வார்த்தை என்பது அல்லாஹ்வோடு போடுகிற ஒப்பந்தம் என்று நினைத்து கொண்டு எத்தனை தடவைகள் நாங்கள் இஸ்திக்பார் செய்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் சொல்லுவார்கள் இஸ்திக்பார்களை அதிக அறிஞர்கள் பல விதங்களாக பிரித்திருக்கிறார்கள். நாவினால் செய்கின்ற இஸ்திக்பார், நாவும் உள்ளமும் சேர்ந்து செய்கின்ற இஸ்திக்பார், நாவும் உள்ளமும் இன்திபா, எங்களுடைய அறிவும் சேர்ந்து செய்கின்ற இஸ்திக்பார். இப்படி இஸ்திக்பார் செய்தமையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு காலமும் பாவத்தின் பக்கம் மிக வேகமாக போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய பாவ முயற்சி எங்களுக்கு இருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது ஒரு விஷயம், காரணங்களில் இது முதலாவது. இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு காலமும் மனதுக்குள் பாவத்தை நோக்கி சாய்கின்ற ஒரு தன்மை இருக்கிற வரைக்கும் முஸ்தஹீல், பாவத்திலிருந்து விடுபடுவது மிக கடினம். முஸ்தஹீலுன் மஹ்மா கான ஃபீ கல்பிக ருக்கூனுன் இலல் மாசியா என்று சொல்வார்கள். உள்ளத்தில் ஏதோ ஒரு பக்கத்தால் பாவத்தின் பக்கம் சாய்கின்ற ஒரு தன்மை இருந்தால் பாவத்திலிருந்து விடுபடுவது கடினம். சில நேரம் நாங்கள் பாவத்தை விரும்புகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். பல நேரங்களில் எங்களுடைய மனது பாவத்தின் பக்கம் சாய்கிறது அப்படிங்கிற விஷயம் நாங்களே உணர்ந்து கொள்ளாமல் இருப்போம். எப்படி மனிதனுடைய உடம்பில் அவனை அறியாமல் வைரஸ்கள் தாக்குகிறதோ, அது சிவியரான பிறகுதான் அதை கண்டுபிடிக்கிறார்களோ, எப்படி புற்றுநோய் என்பது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அது பல கட்டங்களில் தாண்டிய பிறகுதான் கண்டுபிடிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதோ, அதுபோன்று எங்களுடைய மனதிற்கும் அப்படியான ஒரு தன்மை இருக்கிறது. மேலோட்டமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் மனசுக்குள் இருக்கின்ற அந்த ஆசை வெளிப்படுவதில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால்தான் எங்களுக்கு அதை டயக்னோஸ் பண்ண முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும், அதை மதிப்பீடு செய்ய முடியும். அப்படியான சின்ன சின்ன வடுக்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதிகமாக பாவம் செய்வதற்கு காரணம் அதுதான். இன்னும் சொல்ல போனால் இபாதத்து செய்யக்கூடியவர்கள் அதிகம் பாவம் செய்வதற்கான காரணமும் அதுதான். பார்வையினால் செய்கின்ற பாவங்கள், தனிமையில் செய்கின்ற பாவங்கள், விரசங்களோடு கலந்த பாவங்கள், ஷஹ்வத்துகளோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள், பார்வைகளை தாழ்த்த முடியாமல் தவிக்கின்ற பாவங்கள், இப்படியான மனித ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற அதிகமான பாவங்கள் என்னவென்றால் எங்களுடைய மனதுக்குள் அதற்கான இன்பம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது.
எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத வகையில் ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்குமையாக இருந்தால் எங்களுக்கு பார்வையை தாழ்த்துவதோ ஒழுக்க ரீதியான எங்களுடைய அந்த பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்வதோ கடினமாக இருக்கும் சகோதரர்களே. இது எதில் விளைவை ஏற்படுத்தும் என்றால் தொழுகையில விளைவை ஏற்படுத்தும். தொழப்போகின்ற பொழுது சோர்வை உண்டாக்கும். ஆனால் நாங்கள் யோசித்து பார்ப்போம், ஏன் தொழ முடியவில்லை அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு இருக்கும். இரவுக்கு தூங்க போகின்ற பொழுது தஹஜ்ஜத் நிச்சயமாக இன்றைக்கு தொழுவேன் என்கிற எண்ணத்தோடு தான் பலர் தூங்குகிறார்கள். ஆனால் விடிந்து சூரியன் உதித்து தலையில் சூடுபடுகிற வரைக்கும் நாங்கள் தூங்கி எழும்புகிறோம். அதற்கு பிறகு ஒரு கவலை வருகிறது. ஒரு நாள் முயற்சி தோல்வி அடைந்து விட்டது, இரண்டாவது நாள் முயற்சி தோல்வி அடைகிறது. மாதமல்ல பல மாதங்கள் பல வருடங்களாக தஹஜ்ஜத் தொழ முடியவில்லையே, ஆனால் தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இப்படியான ஒரு பிரச்சனை எங்களிடத்தில் இருந்தால் எங்களுடைய மனதில் பாவத்தின் பக்கம் சாய்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்பது அர்த்தம். இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த மாதிரியான இடத்தில் எங்கு போகின்ற பொழுது அல்லது எப்படி சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஈமானை என்னால் பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது, அப்படியான சந்தர்ப்பங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரியான இடங்களை நாங்கள் சீர்திருத்த வேண்டும். அதனால்தான் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதா லம் தக்திர் அலா சியாமின் நஹாரி, காலை நேரத்தில் உங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு முடியவில்லை என்றால், வலா கியாமில் லைலி பில்லைலி, இரவிலே எழுந்து உங்களுக்கு தஹஜ்ஜத் தொழ முடியவில்லை என்றிருந்தால், ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னக மஹ்ரூமுன், நீங்கள் நன்மையை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? அதுக்கு காரணம் என்னவென்றால், கபலத்க ஹதாயாக்க, உங்களுடைய பாவங்கள் உங்களை சிறைபிடித்துள்ளது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தஹஜ்ஜத் தொழ முடியவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் உங்களை சிறைபிடித்திருக்கிறது. உங்களால் நன்மை செய்ய முடியவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் ஏதோ ஒரு வகையில் சிறைபிடித்திருக்கிறது. ஷைத்தானுடைய தூண்டுதலும் ஆசையும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம் என்று அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு பாவத்துக்கும் எனக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்தி விடு இறைவா என்று பிரார்த்தனை செய்யுமாறு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். உலகத்தினுடைய மொத்த பரப்பளவே பல்லாயிரம் கோடிகளை தாண்டும் என்று சொல்கிறார்கள். பல்லாயிரம் கோடிகளை தாண்டக்கூடியதான் உலகத்தினுடைய மொத்த பரப்பளவு. நிலம், இந்த ஆகாயம், பூமி, அண்ட சராசரம் இதெல்லாம் சேர்ந்து கிழக்கு மேற்காக இருக்கிறது. ரப்புல் மஷ்ரிகைனி வல் மக்ரிபைன், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனே சொல்கிறான். இந்த மொத்த உலகத்தில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு என்னை தூரப்படுத்தி விடு என்று கேட்கிறார்கள் என்றால் இது ஒரு அசாத்தியமான துவா அல்ல. எங்களை மேலதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்யுமாறு சொல்கிறார்கள். மேலதிக முயற்சியை கொடுங்கள். தௌபா செய்துவிட்டு வெறுமனே போய் தூங்கி விடாதீர்கள். தௌபா செய்துவிட்டு இதோடு முடிந்து விட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்து விட்டு ஒரு பக்கத்தால் போய் விடாதீர்கள். இந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாகவும் என்ன சொல்கிறார்கள்? ஒரு வெள்ளை ஆடையில் எப்படி அழுக்கு தூய்மைப்படுத்தப்படுமோ அது மாதிரி என்ன தூய்மைப்படுத்தி விடுகிறவா பாவத்திலே இருந்து என்று பிரார்த்தனை செய்யுமாறு சொல்கிறார்கள். ஒரு வெள்ளை ஆடை இருக்கிறது, அதிலே சின்ன டொட்டு விழுகிறது என்று சொன்னால் ஒரு கண்ணியமான மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சபைக்கு நாங்கள் போகிறோம். அதையும் பார்த்து அதை சரி செய்து விட்டுத்தான் நாங்கள் போகிறோமையாக இருந்தால் அதை விட வேகமாக பாவத்தில் இருந்து மீழ்ச்சி பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தரக்கூடிய மிக முக்கியமான வழிகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் அதிகமாக செய்யக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்னவென்றால் பாவத்திற்கு காரணங்களை அதிகமாக தேடுவது. பாவத்திற்கு அதிகமாக காரணங்களை தேடுவது. பல நேரங்களில் வேலைக்கு போகின்ற பொழுது சுபஹு தொழாமல் தான் பலர் வேலைக்கு போகிறார்கள். போகிற நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது?
நிறைய பேர் சுபஹ மிஸ் பண்ணி கொண்டுதான் போகிறார்கள் வேலைக்கு. போகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், இன்றைக்கு மிஸ் ஆகிவிட்டது, நாளைக்கு தொழுது கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இதற்கு சொல்வது தஸ்வீஃப். இதுக்கு என்ன சொல்வார்கள்? தஸ்வீஃப் என்பார்கள். ஷைத்தானுடைய தூண்டுதலில் மிக முக்கியமான ஒரு தூண்டுதல் என்னவென்றால் தஸ்வீஃப். திருந்து 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 என்று சொல்லி பிற்படுத்தி கொண்டே இருப்பது. இப்படி சிலருடைய காரணங்கள் இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நாம தானே மனுஷன் என்ற வகையில் பாவங்கள் வரத்தானே செய்யும். சில பாவங்களை செய்து முடித்த பிறகு மனிதர்கள் யோசிப்பது இதுதான், நாங்கள் மனிதன் என்றால் பாவம் செய்யத்தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனிதத்தன்மையை காரணம் காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையை யோசிக்காம அல்லாஹ்வுடைய அருளை மட்டுமே யோசிப்பது. அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். பாவம் செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் மனம் வருந்தி தௌபா செய்ய செய்ய அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுவான். என்னுடைய அடியான் உணர்ந்து விட்டான், அவனுக்கென்று ஒரு ரப்பு இருக்கிறான், அவனுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று உணர்ந்ததால் அந்த அடியான் பாவம் வீழ்ச்சி பெறுகிறான், நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறேன். இப்படியே அவன் இருந்தாலும் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை. இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா ஒரே வசனத்திலே சொல்லுகிறான். நப்பி ஐபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம். என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன் தான். அதே போன்று அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையானது. இரண்டையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரண்டையும் பேலன்ஸ் பண்ணித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவனோ அதே போன்று அவன் நாடினால் அவனுடைய தண்டனை தாங்க முடியாதது. இந்த ரெண்டையும் உணர்வுதான் அல் ஹவுஃபு வர் ரஹபா என்று சொல்வார்கள் அறிஞர்கள். பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலா தரக்கூடிய சுவர்க்கம் அதிலும் ஆசை இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் அடியார்களுக்கு முத்துக்களான மாளிகைகளை அல்லாஹ் கொடுப்பான், மரகதங்களை அல்லாஹு தஆலா கொடுப்பான், மிஸ்கு என்கின்ற வாசகங்களை அல்லாஹு தஆலா கொடுப்பான், பாலாறுகளை தேனாறுகளை அல்லாஹு தஆலா ஓடச் செய்வான். இப்படி நிறைய படித்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தண்டனையும் அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருளில் மட்டும் ஆசை வைத்து ஏமாந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடுமையானது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும், அருள் மட்டுமே என்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனையும் இருக்கிறது என்றால் வாழ்க்கை ஒரு நேர்த்தியான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய மார்க்க விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சில நேரம் பாவம் செய்வார்கள், அல்லது சின்ன சின்ன பாவங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிற நியாயம் என்னவென்றால், எவ்வளவு ஆண்டு காலமாக தவ்வா பணியில் இருக்கிறோம், 20 வருடமா 30 வருடம் என்று சொல்லி ஊரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்களை நல்வழிப்படுத்தி மக்களை தொழுகைக்காக அழைத்து அவர்களை வழிகாட்டி உண்மையான ஏகத்துவத்தை சொல்லி இப்படியெல்லாம் நீண்ட ஆண்டு காலங்களாக நாங்கள் இந்த பணியில் இருக்கிறோம். இந்த பாவங்களை செய்வதனால் அல்லாஹு தஆலா எங்களை தண்டித்து விடுவானோ? அப்படி சாத்தியம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் செய்த நன்மைக்கு இந்த பாவம் ஈடாகுமா அப்படி என்று யோசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அது மிக ஆபத்தானது, மிக ஆபத்தானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் அதிகம் விளையாடுவது மார்க்கத்தோடு கூடுதலாக ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களோடு தான். அவர்களை அறியாமலேயே மார்க்கத்தின் வழியிலேயே திசை திருப்பி விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னல் ஆபுத, ஒரு அடியான், லயஅமலுல் ஹஸனா லயஅமலு அஸ்ஸய்யா, அதாவது ஒரு அடியான் பாவம் செய்கிறான். பாவத்தை செய்கின்ற பொழுது கவலை வருகிறது, அந்த ஒரு பாவத்தை செஞ்சதுக்காக கவலை வருது. பாவத்தை செய்கிறான் ஆனால் கவலை வருகிறது என்று சொன்னால்
நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பயந்து வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அச்சமற்ற ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம ஒரு சின்ன பாவம் செய்கின்ற பொழுது ஒரு பயம் வருகிறதே, இந்த பாவத்தால் அல்லாஹ் தஆலா தண்டித்து விடுவானோன்னு ஒரு பயம் வருகிறதே, அந்த பயத்தோடு மரணிக்கக்கூடிய ஒருத்தன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அச்சமற்றவனாக சந்திப்பான். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இதற்கு புறம்பாக இன்னொருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நிறைய நன்மைகள் செய்தாலும் சின்ன சின்ன பாவங்களை அவர் கண்டுகொள்வதே இல்லை. ஃபயசிகு பிஹா, நன்மையில் மட்டும் நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது, செய்த நன்மையில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவருடைய குடும்பத்தில் அவர் செய்கின்ற பாவங்களை பற்றி அவருக்கு கரிசனை இல்லை. அவர் செய்யக்கூடிய தொடர்ச்சியான பாவங்களை பற்றி அவருக்கு கரிசனை இல்லை. வீட்டிலே நியாயமான வாழ்க்கை இல்லை. பொருளாதாரத்தில் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தால் நிறைய நன்மை செய்திருக்கிறார். ஆனால் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பாவங்களில் அவருக்கு கவலை இல்லை என்றால், அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நிறைய பாவங்கள் சூழ்ந்து கொண்டுதான் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். சின்ன பாவங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அவருடைய பாவத்தின் ஹசானாவை நிரப்புகின்ற நிலைமையில் தான் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். இதுல யார் சிறந்தவர்? சிறிய பாவமாக இருந்தாலும் கவலைப்பட்டு அல்லாஹ்வை சந்தித்தானே, அவன்தான் சிறந்தவன். நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருந்தாலும் சின்ன சின்ன பாவங்களை நிறைய தலையில் கட்டிக்கொண்டு அல்லாஹ்வை சந்திப்பவர் அவனை விட சிறந்தவன் கிடையாது என்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. என்ன சொல்கிறார்கள்? இன்னல் அபத இதா தரஃப, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து இதா தரஃப, அவன் ஒத்துக்கொண்டால், சும்ம தாப, ஒத்துக்கொண்ட பிறகு தௌபா செய்கிறான், நான் செஞ்சது பாவம்தான் என்று மனதால் உண்மையாகவே உருகி ஒத்துக்கொண்ட பிறகு தௌபா செய்கிறானேயாக இருந்தால், தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப காரணம் சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்து விட்டோமா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோமா, மனச்சாட்சியை மீறி விட்டோமா, ஒத்துக்கொள்ளவே கூடாது. மனதுக்கு எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. தவறுதான் செய்து விட்டேன், தவறுதான் செய்து விட்டேன் என்கிற நிலைமையில் ஒருவன் தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது பாவங்களை பல பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தில் பாவம் செய்வது, இன்னொரு காலம் இருக்கும் அந்த காலத்தில் பாவம் செய்வதில்லை. உதாரணமாக பள்ளிக்கு போனால் அது ஒரு விடயம், அப்படி ஒதுக்குவது, அல்லது என்ஜாய் பண்ணுகிற இடங்களுக்கு போனால் அது ஒரு வாழ்க்கை. ரெண்டு டிபார்ட்மெண்ட்களாக பிரிப்பது. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது என்ஜாய் பண்ணுவதற்கான விஷயம். அப்போ அங்கே என்ஜாய் பண்ண போகின்ற பொழுது எல்லா சினிமா பாடல்களையும் பாடுவது, எல்லா விஷயங்களையும் செய்வது, பாவங்களை எல்லாம் அனுபவிப்பது, எல்லாம் செய்வது. அந்த காலம் முடிந்து விட்டால், இப்பொழுது அந்த பீரியட் முடிந்து விட்டது, இப்பொழுது தொழுவதற்கான அந்தந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும். அந்தந்த காலங்களில் அந்தந்த என்ஜாய்மெண்ட்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்போதான் வாழ்க்கை என்பது ஒரு யதார்த்தமாக போகும். இப்படியே மார்க்கத்திலே இருந்தோமையாக இருந்தால் அது இறுக்கமான ஒரு வாழ்க்கை இல்லையா? தொழுகை, தாடி, மார்க்கப்பணி, இதுகள் மாத்திரமே வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையில் என்ன டேஸ்ட் இருக்கிறது அப்படி என்று ஒரு கருத்தியலில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்வார்கள் என்றால், இபாதத்துக்குரிய மார்க்க சூழ்நிலை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி வருவார்கள், அதனுடைய சூரத்திலே வருவார்கள். அது தவிர உள்ள இன்னொரு வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு வேறு வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை இரண்டு பகுதிகளாக பிரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாமே தவறு. அதனால தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற பிரார்த்தனையில் நம்ம கவனிக்காம ஓதுகிறோம். எந்த துவாவை நீங்கள் ஓதி காலையில் ஓதி மாலையில் அடைகிற நேர வருவதற்கு முன்னால் நீங்கள் மரணித்து விடுகிறீர்களோ, அந்த துவாவை ஓதுகின்ற நிலைமையில் ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கம் போவார் என்று எந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, மாலையில் ஓதி காலை அடைகிறதுக்கு முன்னால் நீங்கள் மரணித்தால் சொர்க்கம் போவீர்கள் என்று எந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அந்த துவாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை? வஅபூஉ பிதம்பி,
என் பாவத்தின் மூலம் முழுமையாக இறைவா உன்னிடத்திலே நான் மீண்டு வந்து விட்டேன். என்னுடைய பாவத்தின் மூலம் முழுமையாக உன்னிடத்திலே வந்து விட்டேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவம் என்பது நான் செய்துதான் விட்டேன். ஒவ்வொருவருடைய மனச்சாட்சிக்கும், ஒவ்வொருடைய அறிவுக்கும், ஒவ்வொருடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப அவர் பாவம் செய்திருப்பார்கள். சில பாவங்கள் இருக்கிறது மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், செய்தவனுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படியான சில பாவங்கள் இருக்கலாம். இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஓதினாலும் அவனுடைய உள்ளம் சீர்திருத்தம் அடையும். அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பது இந்த துஆவின் மூலம் சுவர்க்கம் என்றால் அந்த துஆவுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும், அந்த துஆ பொதிந்திருக்கக்கூடிய கருத்து எவ்வளவு பாரமானதாக இருக்கும். அதனால்தான் அபூ பிதம்பி, என் பாவத்தின் மூலம் முழுமையாக இறைவா உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்று பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது பயானில் கேட்டுவிட்டு போகக்கூடிய சாதாரணமான வார்த்தை அல்ல. மனிதனுடைய வாழ்க்கைக்கு சோறு எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய அத்தியாவசியமான உயிர் வாழ்வதற்கு சகல மெட்டீரியலான எந்த விஷயம் முக்கியம், அதை விட முக்கியமானது இப்படியான துஆக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை உணர்ந்து தௌபா செய்திருக்கிறோமா? இந்த உணர்வு எங்களிடத்திலே வந்திருக்கிறதா? பாவத்தின் அந்த வீரியத்தின் மீது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துக்கொள்கிற அந்த தன்மை வந்திருக்கிறது? இதை சிந்தித்தால் பாவத்திலே இருந்து மீண்டு வரலாம். மெல்ல மெல்ல எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சக்கூல என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிக்கிறார்கள். பியூர் ஆகி கொண்டே இருக்கும். பாவம் செய்கிறவர்கள் டொட் உழுந்து கொண்டே இருக்கும். பாவம் மீழ்ச்சி பெறுகின்ற பொழுது அது பியூர் ஆகி கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே, அந்த ஹதீஸினுடைய விளக்கம் இதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது உணர்வின் அடிமைகள் என்று சொல்வார்கள். மனிதன் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் என்றால், ஒரு பக்கத்தில் அறிவை கொடுத்திருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் அறிவோடு கடுமையாக சண்டை பிடிக்கக்கூடிய உணர்ச்சி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு பகுதி அல் இல்மு, இன்னொரு பகுதி வல் ஆத்திஃபா. ஆத்திஃபா என்று சொன்னால் உணர்வு, ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் எப்பொழுதுமே போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிமிஷமும் வரைக்கும் போராட்டம் தான் நடக்கிறது. பேசுகிற நாடாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருக்கலாம், அறிவுக்கும் ஆசைக்கும் இடையில் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது சகோதரர்களே. எப்பொழுது எங்களுடைய ஆசை மிகுக்கிறதோ அப்பொழுது நாங்கள் வழிகட்டு போகிறோம். எப்பொழுது ஹவாவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் திசை மாறி போகிறோம். பலருடைய பாவம் செய்கிற நிலைமையில் என்ன பிரச்சனை என்றால், பாவம் செய்கின்ற பொழுது ஒரு கணம் யோசித்து பார்ப்பார்கள், ஆசைக்கு அடிமைப்படுவதா அல்லது அறிவு சொல்வது போல கேட்பதா? சில நேரம் ஆசை மிகைத்து விடுகின்ற பொழுது அறிவு ஒரு மூலையில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கும், இது தவறு, இது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை சொல்ல சொல்ல பாவம் செய்து கொண்டே இருப்போம். அறிவு சொல்லிக் கொண்டே இருக்கும், இது தவறு, இது மனச்சாட்சிக்கு புறம்பானது, இது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், இதற்கான தண்டனை மறுமை நாளில் மிக கடுமையானது என்று அறிவு சொல்லும். சொல்லாமல் ஒரு காலமும் விடாது. அல்லாஹு தஆலா ஃபித்ரா என்கிற அந்த இயற்கை அறிவை நமக்கு தந்திருக்கிறான். அந்த இயற்கை அறிவு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் பாவம் செய்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உணர்ச்சியின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விஷயத்தை அத்தவா என்கிற நூலில் மிக அழகாக சொல்கிறார்கள். நோயும் நிவாரணையும் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறிவோடு பாவம் செய்யக்கூடியவன் இருக்கிறானே அவன் திரும்ப வருவது மிக கடுமையானது, மிக கஷ்டமானது, இன்னும் சொல்ல போனால் சாத்தியமே இல்லாது என்று சொல்கிறார்கள். தெரிந்து தெரிந்து பாவம் செய்கிறார், திரும்ப திரும்ப பாவம் செய்கிறார். ஆனால் பாவத்தை பற்றிய ஆழம் தெரியும், அதனுடைய பாரதூரம் தெரியும். தெரிந்த நிலையில் திரும்ப பாவம் செய்கிறாரு, அவர் மீண்டு வருவது மிக கஷ்டமானது என்று சொல்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கும்? அறிவை தூண்டுவது ஈமான். ஈமான் பலவீனப்படுவதால் தான் அறிவு வீரியம் குறைகிறது. அறிவு பலவீனப்படுவதால் தான் எங்களுடைய ஆசை மேலே வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அறிவை ஆசை மிகைக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் ஈமான் செத்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம். மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம். மறுமை நாள் பற்றிய ஈமானும் நம்பிக்கையும் அதிகமாக இருந்தால் அறிவு கூடுதலாக வேலை செய்து எங்களை பாதுகாக்கும், ஆசை மிகைக்க விடாது.
அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லாம் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு இலக்கு முக்கியம். இந்த எல்லா காரணங்களை நாங்கள் செய்தாலும் எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்க வேண்டும். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு அடிமைக்கும், முஸ்லிமாக பிறந்த அல்லாஹ்வின் ஒவ்வொரு அடிமைகளுக்கும் இலக்கு எது? சுவர்க்கம். சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் தௌபா என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று, அதாவது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நடந்த 2 மிக முக்கியமான சம்பவங்கள், 2 மிகப்பெரிய தௌபா. யாருடைய தௌபா? ஒன்று மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தௌபா. அவர் தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த தவறை செய்து விட்டேன், எனக்கான ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் திரும்புகிற பக்கமெல்லாம் ஓடோடி வருகிறார்கள். வலதால் திரும்பினால் வலப்பக்கமாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன். இடப்பக்கமாக திரும்பினால் இடப்பக்கமாக சொல்கிறார்கள், பாவம் செய்து விட்டேன். அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபிஹி ஜுனூன், ஏதாவது மனக்குழப்பம் இருக்கிறதா என்று பாருங்கள், அல்லது அவருடைய வாயை நீங்கள் முகர்ந்து பாருங்கள், சாராயம் போதை ஏதாவது குடித்திருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லை. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடமையை நிறைவேற்றுங்கள். கடமை நிறைவேற்றப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக என்ன சொன்னார்கள்? இவருடைய தௌபாவை லோ குஸிமத் அலா உம்மத்தின், ஒரு உம்மத்துக்கு பிரித்து கொடுத்தால் கூட அவர்கள் செய்கிற தௌபாவை விட கூடுதலாக தௌபா இவர் செய்திருக்கிறார். என்ன காரணம் என்றால், மறுமையில போய் தப்ப வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதுவும் உலகத் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த தௌபாவுக்குரிய உணர்வு எங்கிருந்து வந்தது என்றால் சுவர்க்கம் இலக்காக இருந்தது. அதனாலதான் இந்த உலகத்தில் அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, மறுமையில் அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததனால் ஓடோடி தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் ஆறில் மாயிஸ் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்தக்ஃபிரு லி மாயிஸ், மாயிஸுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மாயிஸ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே மாதிரி ஒரு பெண்மணி, காமிதியா கோத்திரத்து பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதே மாதிரி இக்னோர் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸை தட்டி தட்டி விட்டதை போல என்னையும் நீங்கள் தட்டிவிட பார்க்கிறீர்களா தண்டனை தராமல்? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அதை மறுத்துவிட்டு நகர்ந்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மானக்கேடான காரியத்தின் மூலம் நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். வைன்னில ஹுப்லா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அப்படி என்றால் பிள்ளையை பெத்தெடுத்து விட்டு வாருங்கள். பிள்ளையை பெத்தெடுத்து விட்டு ஒரு சீலையிலே சுமந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பால் மறக்கும் வரை, பால் குடி மறக்கும் வரை நீங்கள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் பால் அருந்த கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பால் அருந்த கொடுத்து அந்த பிள்ளை பால் குடி மறக்கின்ற நிலைமையில் ஒரு ஹுபுஸ் ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதரர்களை, அந்த நிலைமையை நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பெண்மணியுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த இரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பிலே பட்டு விடுகிறது. அப்பொழுது அவர்கள் அதில் எரிச்சல் அடைந்து ஒரு வார்த்தையை பாவித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிலே எட்டுகிறது, காலித் அவர்களை அப்படி சொல்லாதீர்கள், ஊழல் லஞ்சம் செய்பவன் தௌபா செய்வதை விட, எப்படி சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். ஊழல் லஞ்சம் செய்பவன் தௌபா செய்வதை விட இந்த பெண்மணி தௌபா செய்திருக்கிறார். அப்படி என்றால் விபச்சாரத்தை விட ஊழல் லஞ்சம் செய்வது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு ஹுக்கூக்குல் இபாதுகளுக்கு அவன் மோசம் செய்து கொண்டு மறுமை நாளே வருவான். பல பூமிகள் அவனுடைய தலையிலே சுருட்டப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு சான் நிலத்தை அவன் அபகரித்தால் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை மாதிரி பன்மடங்கை அவனுடைய தலையிலே சுமத்தாட்டி வரச் செய்வான்.
ஆனால் விபச்சாரமும் மிகப்பெரிய பாவம். 2 பாவத்தையும் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஊழல் செய்பவன் செய்கிற தௌபாவை விட இந்த பெண்மணி தௌபா செய்து விட்டார், எனவே நீங்கள் அந்த பெண்மணியை நோக்கி அந்த வார்த்தையை பாவிக்காதீர்கள் என்று அந்த பெண்மனுடைய நெஞ்சு பகுதிக்கு மேலால் மூடி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மாயிஸ் அவர்களையும் காமிதியா பெண்ணையும் இந்த 2 நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த பெண்மணியை யோசித்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் பெண்களுடைய மானம் என்பது அவ்வளவு மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் என்பவர்கள் தங்களுடைய சின்ன குறைகளை கூட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியில் தெரியாமல் இருப்பதற்குத்தான் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த பெண்மணியும் என்று சொல்கிறார், சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் தண்டனையை நிறைவேற்றினார்களா? இல்லை. ஆனால் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னவுடன் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்தவரை நீண்ட காலம் இருக்கிறது. சுமந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பிறகும் ரசூலுல்லாஹ் நிறைவேற்றவில்லை. அந்த பிள்ளைக்கு பெரும்பாலும் 1 வருடம் 2 வருடங்கள் பால்குடி மறக்கடிக்க செய்திருக்க வேண்டும். இந்த 3 வருட காலங்களிலும் அந்த பெண்மனுடைய மனம் பலவீனப்படவில்லை. எனக்கான பரிசுத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான அர்த்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் உணர்ந்து தௌபா செய்தால் நானும் நீங்களும் பாவத்திலே இருந்து மிக கூடுதலாக விடுபட முடியும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விமோசனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமை நாளில் மலக்குமார்கள் செய்கின்ற பிரார்த்தனை, அந்த சூரத்துல் காஃபிர் என்கிற அந்த சூறாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். மலக்குமாருடைய பிரார்த்தனை, அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு போகின்ற பொழுது பாவத்தை மட்டும் மன்னிச்சிரு இறைவான்னு கேட்கல, அதுக்கு பிறகு 100 ஊழி காலம் ஓடக்கூடிய ஆறுகளையும் இவர்களுக்கு கொடுத்து விடு இறைவா என்று மலக்குமார்கள் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமை நாளில். அந்த அடிப்படையில் தௌபா செய்து மரணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت